ரெண்டு பேரும் எதுல ஒத்துமையா இருக்கீங்களோ இல்லையோ சூர்யா விஷயத்துல மட்டும் நல்லா ஒத்து போறீங்க. லவ் பண்ணதும் ஒருத்தர, ஃபீல் பண்றதும் ஒருத்தருக்காக. இதெல்லாம் என்ன பொழப்புனே தெரியல. நாங்க லவ் பண்ணது வேணா ஒருத்தரையா இருக்கலாம், ஆனா எங்க ரெண்டு பேரோட இதயம் தனித்தனியானது. நானே சூர்யா கிட்ட எப்படி சாரி கேக்குறதுன்னு முழிச்சிட்டு இருக்கேன். நீங்க வேற ஏண்டி இருக்கிற கடுப்புல ஏதாவது சொல்லிட போறேன். காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமை சொல்ல வார்த்தை இல்லை. ஏய் அப்படினா வாய் மூடி அழுங்கடி. எங்களுக்கு அழறதுக்கு கூட உரிமை இல்லையாச்சோ. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. இந்த உலகத்துல இப்படி ஒரு காதல் தோல்வியை எவனும் பார்த்திருக்க மாட்டான். 3 பேரும் ஒரே ஆளுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜோ, இவளுக்கு தான் இப்படி இருக்காங்கன்னு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நான் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டே அவர்கிட்ட சாரி கேட்பேன். ஜோ, இதுக்காக வேற மூஞ்சியை வாடகைக்கா வாங்கிட்டு போக முடியும்? இதுக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. அவர்கிட்ட சாரி சொல்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கடி. யார மீட் பண்றதுக்கு என்கிட்டயே ஐடியா கேக்குறானே, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? 2 பேரும் உங்க அபாய் சங்க ஆஃப் பண்ணிட்டு ஐடியா கொடுங்கடி. நாங்களே ஐடியா கொடுக்குறோம். என்ன இருந்தாலும் கடைசி வரைக்கும் கூட வர போறது நட்பு மட்டும் தானே. அவரை நேர்ல பார்த்து கண்ணோட கண் வச்சு ஒரே ஒரு தடவை சாரி கேட்டுட்டீனா நிச்சயமா உன்னை மன்னிச்சிடுவாரு, உன்னை ஏத்துக்குவாரு. ஆனா எங்க 2 பேரையும் இனி கண்டுக்கவே மாட்டாரு. மேல இருக்குல்ல, அதுதான் சூர்யா பிரதரோட ரூம். நீ மேல ஏறி போயிட்டேன்னா போதும். நீ ஸ்டெப்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும் போலடி. இப்படி மேல போறது? நான் பக்கத்துல ஏதாவது ஏணி கிடக்குதான்னு பாத்துட்டு வரேன். இரு இரு, இந்த நேரத்துல ஏணி எங்க போய் தேடுவ? ஜோ, நாங்களே குனிறோம், எங்க மேல ஏறி நீ உள்ள போ. என்னது, உங்க மேல ஏறியா? வேணாண்டி, எங்களுக்கு வலிக்குமேன்னு பாக்குறியா? ஏற்கனவே இதையும் வலிச்சுட்டு தான் இருக்கு. அதை விட இந்த வலியெல்லாம் பெருசே இல்ல. ஐயா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நாங்க மேல ஏறி கீழே விழுந்து அப்புறம் சூர்யாவை பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா அதுக்காக தான் யோசிக்கிறேன். உனக்கு ஓன் பிரச்சனை. ஏய், தயவு செஞ்சு அபாய் சங்க ஊதாத. உள்ள இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு வெளியே வந்துட போறாங்க. காலையில இருந்து இதை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. ஓ, இப்ப நான் அழுகிறது உனக்கு கஷ்டமா இருக்கா? என் கையில் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ லவ் ஃபெயிலியர் ஆகி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ரெண்டு ஜீவன்கள் தான் உனக்கு துணையா இருந்துச்சு. நீ மறந்துட்டியா கையல்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்லாம் செத்து போகல, உன்னோட ரூபத்துல உயிரோட தான் இருக்காரு. நான் நடிப்பு கையல், அவளுக்கு கூட வெட்டி பேச்சு பேசாம நான் அவரை பார்க்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண. ஜோ, இவளுக்கு சொல்ற ஐடியா தான் கரெக்ட். ஏனி தேடுறதுக்கு பதிலா நாங்க 3 பேரும் குனிறோம், எங்க மேல ஏறி போயிரு. ஏய், கீழே இது தள்ளி விட்டு வாரி விட்டாலும் விட்டுருவீங்கடி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்கயாவது ஏனி இது கிடக்குதான்னு பார்க்கலாம். ஜோ, அதெல்லாம் எதுவும் நடக்காது. எங்களை நம்பு. எங்களோட காதலனை உனக்காக நாங்க விட்டு கொடுக்குறோம். எப்பா, காலையில இருந்து இதை கேட்டு கேட்டு முடியல. 3 பேரும் குனிங்க, நான் போய் சூர்யாவை பார்த்துட்டு வரேன். ஜோஜோ, பாத்து ஏறு. அடியே வலிக்குதுடி. ஏய், கொஞ்சம் பொறுத்துக்கோ, அவ மேல ஏறிட்டா. படி, ஒரு வழியா மேல வந்துட்டேன். ஜோ, ஆல் தி பெஸ்ட். பாத்து போ. காதலிச்சா நடுத்தருவுக்கு வருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உண்மையாவே இவ்வளவு சீக்கிரம் நடுத்தருவுக்கு வருவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஜோவோட காதல் நானா அவனா? சதீஷ் நினைச்சு என்ன விரும்பினாளா, இல்ல நான் நினைச்சு சதீஷ விரும்பிட்டாளா? ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கே. அவகிட்ட கேட்கலாம்னு நினைச்சாலும் தயக்கமா இருக்கு. தேவையில்லாம கால் பண்ணி அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் ஃப்ரீயா விடலாம். ஒருவேளை இது நமக்கானதா இருந்தா நம்மகிட்டயே வந்து சேரும். சொல்லி வாய் மூடலாம், அதுக்குள்ளேயே வந்து சேர்ந்துருச்சு. தரை தாவும் என்னோடு நீ நிற்கும் வேளையில் பொழுதையும் பழுதாகும் புழுக்களும் புணுகாகும்
கால் வைத்து நீ செல்லும் சூர்யா, தம்பி, சூர்யா, தம்பி. யார் தீங்கு அக்கா, செய்தாலும் மன்னிக்க தோன்றும். ஏய், அக்கா கதவை தட்டுறாங்க. எந்திரிச்சு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ. டேய் சூர்யா, சூர்யா. ஐயோ, உங்க அக்காங்க. நான் மட்டும் என்ன சொன்னேன்? அக்கா தான் கூப்பிடுறான். உள்ள வந்தா மாட்டிக்குவேன். அவ என் மேல பயங்கரமா கோவப்படுவா. அவளுக்கு பிடிக்காதத நான் எதுவுமே செஞ்சதில்ல. இப்ப மட்டும் மாட்டணும், அவ்வளவுதான். ஒண்ணு மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவா. அச்சோ, இப்போ என்ன பண்றது? நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. சரி, நான் வேணா உங்க கோட்குள்ள ஒளிஞ்சுக்கவா? அம்மா தாய், காமெடி பண்ணாம தயவு செஞ்சு எந்திக்கிறியா? என் அக்கா லேட் ஆச்சுன்னா கூட சந்தேகப்படுவா. தயவு செஞ்சு போய் ஒளிஞ்சுக்கோ. சரி சரி, நான் போறேன். நீங்க பயப்படாதீங்க. சூர்யா, தம்பி, கதவு தர. ஏண்டா, கதவு திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரம் கதவு தட்டிட்டு இருக்கேன்? ஒண்ணு இல்லக்கா. நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தனா, அதான் நீ தட்டினது கேட்கல. ஓ, தூங்கிட்டியா? சாரிடா, ஏதோ விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதான் நீதான் கீழே விழுந்தியோன்னு நினைச்சிட்டேன். சேச்சே, இல்லக்கா. கிச்சன்ல ஏதோ உருட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து தான் சவுண்ட் வருது. ஆமா, நீ இன்னும் தூங்கல? உன்னை நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. சின்ன மருமகள் சீரியல் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். என்னை பத்தி எதுவும் யோசிச்சு ஃபீல் பண்ணாதக்கா. நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன். சரிடா தம்பி, அவ போன போயிட்டு போறா. சரியான திமிரு பிடிச்சவ ராட்சசி. அவளாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா. போனா போய் தொலைட்டும். நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாம உன் வேலையை பாரு. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ போ. அட என்னடா, வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். விரட்டிட்டே இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாதி தூக்கத்துல இருந்துச்சுனா அதான் மறுபடியும் ஹா, தூக்கமா வருது. நான் போய் தூங்குறேன், நீ போ. சரி தம்பி, நல்லா தூங்கு. எதை பத்தியும் யோசிக்காத. அக்கா உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். இங்க எந்த சத்தமும் இல்லைன்னா கிச்சன்ல தான் சத்தம் கேட்டுக்கும்னு நினைக்கிறேன். அந்த பூனையா தான் இருக்கும். இன்னைக்கு அடிச்சு மண்டையை உடைக்கணும். ஷபா, நல்ல வேளை தப்பிச்சோம். அக்கா மட்டும் உள்ள வந்து பாத்துருந்தானே இன்னைக்கு அவ்வளவுதான். ஜோ, அக்கா போயிட்டா, வெளியே வா. எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க? அதுவும் இந்த நேரத்துல? என்ன மன்னிச்சிருங்க சூர்யா. உங்களை தள்ளி விட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ தெரிஞ்சே எதுவும் பண்ணல, தெரியாம தானே நடந்துக்கிட்ட. பரவாயில்ல, விடு. இல்லங்க, தெரியாம பண்ணியிருந்தாலும் நான் அப்படி நடந்துக்க கூடாது. ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ கோவம் ஆகாதுல்ல. நியாயமான விஷயத்துக்கு கோவம் இருக்கலாம், தப்பு இல்ல. என்ன சொன்னாலும் நான் செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சிட்டுன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க சூர்யா. சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் கேக்குற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றியா? நான் நினைச்சு சதீஷ காதலிச்சியா, இல்ல அவன் நினைச்சு என்ன காதலிச்சியா? நான் பார்த்தது வேணா வேற ஒரு முகமா இருக்கலாம். ஆனா நான் காதலிச்சது உங்களை தான். உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்க குணத்தை பார்க்காம உங்களை நான் தப்பா எடை போட்டுட்டேன். நான் காதலிச்சது உங்களை தாங்க. ஐ லவ் யூ சூர்யா. எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம். என் அக்காவை எப்படி சமாளிக்கிறதுதான் எனக்கு தெரியல. என் அக்கா என் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கா. உன்னை அவ ஏத்துக்கிறதுதான் இனி ரொம்ப கஷ்டம். உங்களையும் சமாதானப்படுத்திட்டேன். உங்க அக்காவை சமாதானப்படுத்த முடியாதா? நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன். உங்க அக்காவை எப்படி சமாதானப்படுத்துறேன் மட்டும் பாருங்க. பாரு, என்ன மாதிரி இல்ல. என் அக்கா பயங்கர கோபக்காரி. அவகிட்ட நீ மாட்டின ஆஞ்சு போடுவா, ஆஞ்சு. நான் மட்டும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. நானும் கொஞ்சம் ரகுனான ஆள் தான். உங்க அக்காவை நான் எப்படி கரெக்ட் பண்றேன்னு பாருங்க. அதையும் பாக்குறேன். சரி, அதெல்லாம் விடு. நீ எப்படி ரூம் வரைக்கும் வந்த? வால் ரொம்ப ஹைட்டா இருக்குமே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குனிஞ்சிருந்தாங்க. அவங்க மேலே ஏறிதான் வந்தேன். பாரு. சரி, நான் கிளம்புறேன். அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, போயிட்டு வா. குட் நைட். ஐ லவ் யூ அண்ட் ஐம் சாரி. வந்ததுல இருந்து இதோட 10 தடவைக்கு மேலேயாவது சாரி கேட்டிருப்பேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ கிளம்பு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். குட் நைட். தூங்குங்க, காலையில பார்க்கலாம். இங்க பாருடா, என் அக்கா ரொம்ப கோபக்காரி. நானே அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். நீ ஏதாவது பண்ணி மாட்டிக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு காலையில நான் எப்படி வரேன்னு மட்டும் பாருங்க. சூப்பரா உங்க அக்கா முன்னாடி வந்து நின்னு ஒரு கலக்குன்னு கலக்க போறேன். சரி, நாளைக்கு கலக்கோ கலக்குன்னு கலக்கிறதுல இருக்கட்டும். அழாதடி. ஃபர்ஸ்ட் அழுகையை நிறுத்து. இல்ல, உங்களை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி அழகியா வருது.
அழகிய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன் என்ன பார்த்தா பரிதாபமா இருக்கா என்ன? சச்சா, அதெல்லாம் இல்ல. நான் அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன்ல, அத நினைச்சுதான். அச்சச்சோ பாவம், சூர்யா இப்படி இருக்கானேன்னு என் மேல எனக்கு அனுதாபம் காட்டுறது சுத்தமா பிடிக்காது. எல்லார் மாதிரியும் நானும் நார்மலான மனுஷன்தான். நானும் உங்களை அப்படிதான் பாக்குறேன். உங்களுக்கு கால் இப்படி இருக்கே அப்படிங்கிற அனுதாபத்துலலாம் உங்களை காதலிக்கல. உங்க மேல உண்மையாவே எனக்கு அன்பு மரியாதையும் அதிகமாவே இருக்கு. வாழ்க்கையை ஜெயிக்கணுங்கிற போராடுற குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் உங்களை காதலிச்சேன். உன்னை எனக்கு ஏன் பிடிச்சிச்சு தெரியுமா? நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. ஆனா இப்படி அழுதுட்டு அழுமூஞ்சியா இருக்கு பாரு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இனிமே அழமாட்டேன். தட்ஸ் மை கேர்ள். இனிமே எப்பவும் அழக்கூடாது. சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து கீழே இறங்கு. இல்லனா ஃப்ரெண்ட் ஒரு வழியா கூட போ, நான் ஓபன் பண்ணி விடுறேன். இல்ல இல்ல, எப்படி வந்தனோ அப்படியே இறங்கிடுறேன். முன்னாடி போய் உங்க அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டா அப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆயிரும். உங்க அக்காவை நாளைக்கு வந்து கவனிச்சுக்கிறேன். வரேன். ஜோ, போன காரியம் என்னாச்சு? 1 hour மணிக்கல. அடி பாவிகளா, அப்ப மனசு முழுக்க அவர் என்ன மன்னிக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, அப்படிதானே? இல்ல ஜோ, சும்மா கேட்டோம். அதெல்லாம் மன்னிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்லி ஹக் பண்ணி அப்புறம் என்ன, இதெல்லாம் ரொம்ப தப்பு. வீட்டுக்கு போமா அனுப்பி வச்சிட்டாரு. ரொம்ப ஜென்யூனான பர்சன், அதான் உன்னை அனுப்பி வச்சிட்டாரு. ஆமாமா, ரொம்ப ஜென்யூனான பர்சன். என்ன லைட்டா உதட்ட மட்டும் கடிச்சு வச்சிட்டாரு. ஏய் ஜோ, நீ வேற. இவளுக்கு அபை சங்கு ஊதி அப்புறம் அவங்க அக்காவை எழுப்பி விட்டுற போறாளுக. வா, இங்க இருந்து போயிடலாம். ஐயோ ஆமாடி, அது வேற இருக்குல்ல. வா, இங்க இருந்து போலாம். ஏஞ்சோ, உண்மையாவே அந்த லெவலுக்கு போயிருச்சா? அட ஆமாடி. ஏன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் வேணா ப்ரூஃப் காட்டட்டுமா? ப்ரூஃபா? எப்படி காட்டுவேன்? என் உதடு நான் உள்ள போகும்போது இருந்ததை விட இப்ப கொஞ்சம் அதிகமா செவந்திருக்கா. ஆமா ஆமா, இப்பவாவது நம்புறீங்களா? சோஃபி, அந்த சூர்யா நம்மளை ஏமாத்திட்டாரு. இதுக்கு மேல நம்ம யாரையுமே லவ் பண்ணக்கூடாது. சத்தியம் பண்ணுடி. இதுக்கப்புறம் இந்த காதலுங்கிற குழியில என்னைக்குமே விடக்கூடாது.